ஃபர்ஸ்ட் வந்து யாரெல்லாம் இப்போ கரண்ட்டாக லவ் பண்ணிட்டு இருக்கீங்க சும்மா கை தூக்குங்களேன். 1 2 3 3 தான் இருக்கு. வேற யாரும் இருக்காங்க கையை தூக்க மாட்டுறாங்க. எனக்கே தெரியுது. நீங்கள் முறையாக எப்போ லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எப்போ தெரிஞ்சிச்சு, அதுக்கு என்ன ரியாக்ஷன் இருந்துச்சு உங்கள் வீட்டில்? ஆக்சுவலி வந்து நான் லவ் பண்ணுறேன்றது ஸ்கூல் டைம்லேயே தெரிஞ்சிருச்சு. ஸ்கூல்லே லவ்வா? ஆ ஸோ அப்போலேருந்தே வந்து நோ தான். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் லவ் மேரேஜ் தான். ஸோ அவங்களுக்கு என்னென்னா கேஸ்ட்டு அதெல்லாம் கிடையாது, மணி அதெல்லாம் கிடையாது. நீங்கள் 2 பேரும் வந்து இப்போ சைல்டாக இருக்கீங்க, அப்பயுமே அதே மாதிரி இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, அதனால இப்போ வேண்டாம். அது லாஜிக் இருக்குது தானே செய்யுது அதில். லாஜிக் இருக்குதான். இப்போ நாங்கள் காலேஜ் ஒர்க் வந்துட்டோம் இல்லையா, இப்போ ஓகே சொல்லலாம்ல. ஓகே, எந்த ஸ்டாண்டர்ட் லவ் பண்ணுறா சொன்னீங்க? 11th. 11th படிக்கும்போது. அந்த பையன் 11th தானா? ஆமாம், சேம் கிளாஸ். ஓகே, அவங்க கேட்குறேன்னா அப்போ ஸ்கூல் பிள்ளைங்க உங்களுக்கு விவரம் பத்தாதுன்னு சொன்னீங்க, ரைட்டு, லாஜிக் இருக்குது. இப்போ நாங்கள் காலேஜ் வரைக்கும் வந்துட்டோம், எங்களுக்கு விவரம் ஆகிடுச்சு, இப்போ மேஜர் ஆகிட்டோம், இன்னமும் ஏன் எங்களை அப்படியே அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சின்ன வயசில் லவ் பண்ணுறதே ஃபஸ்ட்டு தப்பு. அப்புறம் நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னா அது எனக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து நாங்கள் ஃபஸ்ட்டே வேண்டான்னு சொல்கிறோம். இல்லை அது ஓகேம்மா, இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது சொன்னீங்க உங்களுக்கு விவரம் பத்தாது, இன்னும் மேஜர் ஆகலை, நீ சொல்கிறதா ரைட்டு. இப்போ விவரம் வந்துட்டு மேஜர் ஆகிட்டாங்க, இப்போவும் அதே லவ் தான் தொடருது. அப்போ அவங்க சீரியஸாக இருக்காங்க நீங்கள் புரிஞ்சுக்கல, ஏன் நீங்கள் அதையும் சீரியஸ் இல்லாத ஒரு பப்பி லவ்வாகவே ஏன் பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். அவங்களுக்குள்ளே இப்போ வந்து சும்மா பேசிக்கிற மாதிரி தானே பேசுவாங்க. லைஃப்னு உள்ளே வரக்குள்ளே ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் இவங்க ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. சரி, இப்போ நீங்கள் லவ் மேரேஜ் சொன்னீங்கல்ல, உங்கள் லவ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? நானும் பப்பி லவ் தான் சார். அதனால தான் சார் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ கஷ்டம். அதனால தான் வேண்டாம். சரி, நீங்கள் என்ன படிக்கும்போது லவ் பண்ணீங்க? சார் 9th படிக்கக்குள்ளே லவ் பண்ணேன் சார். 2 லீடிங் எங்க? சரி, 9th படிக்கும்போது லவ் பண்ணீங்க, அப்புறம் எப்போ கல்யாணம் பண்ணீங்க? காலேஜ் 2nd இயர் 1st இயர். வீட்டில் சொல்லிட்டீங்களா? வீட்டிலலாம் தெரிஞ்சு அடித்து உதச்சி என்னென்னமோ பண்ணாங்க. நீங்கள் ஏன் லவ் விடலை? இவ்வளோ அடித்தாங்க, ஏன் விடலை? அவங்க அடிக்கிறாங்க, நம்ம அதை லவ் பண்ணி பார்ப்போமே. அவங்க என்ன சொல்கிறது, நம்ம என்ன பண்ணுறது பார்ப்போம். அப்போ தாயை போல தானே பிள்ளை இருக்கும். அது நானாக சின்ன வயசுலேருந்து இன்னும் சொல்லி வளர்த்தேன்னா, நீ லவ் பண்ணக்கூடாது, நான் பண்ணிட்டேன், நீ பண்ணக்கூடாது. அதான பிரச்சனையே. இப்போ பாருங்களேன், இப்போ கல்யாணம் பண்ணீங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, உங்கள் ஜாலியாக இருக்கீங்க, இதுக்கு மேலே என்ன? இப்போ இதெல்லாம் சுபமாக தானே இருக்குது, இப்போ என்ன பிரச்சனை? நாங்கள் தான் சார் அந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்கணுமே. அந்த உருவாக்குறதுக்கு 25 இயர்ஸ் தான் ஆகுது. எல்லாருமே அப்படிதான். அப்படி இல்லையே, இப்போ பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா அவங்க அதெல்லாம் பார்க்கவே வேண்டாம், ஃபினான்சியலாக பார்க்க தேவையில்லை. இப்போ எனக்கு வந்து ஃபினான்ஸ் தான் ப்ராப்ளம்ங்கிறீங்க, அந்த பையன் உண்மையில நல்ல வெல்த்தியான ஃபேமிலியாக இருக்கலாம், அல்லது இன்னும் நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கலாம், என்ன சம்பளம் வாங்குறான் எதுவுமே தெரியாமல் ஃபினான்ஸ் தான் பிரச்சனைன்னு சொல்கிற லாஜிக்கே இல்லையே. ஆக்சுவலாக என்ன பண்ணுறாப்ப அந்த பையன்? ஆக்சுவலி வந்து அவங்க பிகாம் முடிச்சிருக்காங்க, ஓகே, அண்ட் ஆல்சோ ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இப்போவே மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லலை, 2 இயர்ஸ் ஆகும். அந்த 2 இயர்ஸ் அப்போ இவங்க ஒரு 4 பாக்ஸ் வச்சுருக்காங்க. அந்த பையனுக்கு வந்து சொந்த வீடு இருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், மந்த்லி ஒரு இன்கம் வரணும் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் வந்ததுக்கப்புறமா நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம், உங்களுக்கு யாரை தோணுதோ அவங்களை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டேன். இந்த டயலாக்கை சொல்லி தான் சார் 8 வருஷத்தை ஓட்டியிருக்காங்க. இவங்க காலேஜ் படிக்கக்குள்ள நான் டெய்லியுமே இவளை இட்டுட்டு வருவேன். மேடம் நான் இட்டுட்டு போய் விட்ட உடனே இவங்க எனக்கு டாட்டா சொல்லிட்டு காலேஜ் உள்ளே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க. சாயங்காலம் நான் போகிறேன் இட்டு வர்றதுக்கு, ஆனால் காலேஜ் உள்ளே இருந்து வரல, வேறு இடத்துல இருந்து வராங்க. போய் பிடிச்சிட்டு பிடிச்சோடனே தான் அப்போ தான் தெரிஞ்சுது. அப்போ இப்போ இன்னும் கண்டினியூ பண்ணுறாங்க. அப்போ +2ல் என்கிட்ட சொன்னது பொய், சத்தியம் பண்ணது பொய். அதுக்கப்புறம் சரி காலேஜ் முடிச்சுட்டாங்க, ஒர்க்குக்கு போகிறாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, இல்லைம்மா அவன்லாம் வேணவே வேணாம், எனக்கு அவன் செட் ஆக மாட்டான், எனக்கு சத்தியம்மா உனக்காக நான் வந்து வேலைக்கு போகிறேம்மா சென்னைக்குன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நாங்கள் பாண்டிச்சேரி. சரி நம்ம பொண்ணு அதெல்லாம் மறந்துட்டா போல இருக்கு, அவன்லாம் இல்லை போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். லாஸ்ட்டில் பார்த்தா ஃபோனில் வந்து எப்போ பார்த்தாலும் பிஸி டோன்லேயே போச்சு. என்ன பிஸி டோனில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு 2வது பொண்ணு கண்டுபிடிச்சா, இல்லைம்மா அவள் ஃபோன் பேசிட்டு தான் இருக்கா, நம்மக்கிட்ட மறைச்சிட்டா அப்படின்னு சொல்கிறா. இவங்க சென்னையிலே வந்து இருந்துருக்குறாங்க 1 இயராக. எங்களுக்கு தெரியவே தெரியாது. என்னடா இது நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லையே, என்னடி என்கிட்ட சத்தியெல்லாம் பண்ணியடின்னு செம சண்டை. அப்பயும் திரும்ப சுமார் எத்தனை முறை போய் சத்தியம் வச்சுருப்போம்மா? அப்படிலாம் அங்கிள். ஆக்சுவலாக வந்து என்ன ஆச்சுன்னா, 11th படிக்கிறப்போ அவங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க. 12th தான் அக்செப்ட் பண்ணேன். ஆஃப்டர் நான் என்ன சொன்னேன், ஓகேம்மா நான் லவ் பண்ணல அப்படி சொல்லிட்டு ப்ராமிஸ் தான் பண்ணேன். எனக்கு என்னென்னா, நான் இப்போவே மேரேஜ் பண்ண தானே ஃபினான்ஷியலாக நான் வந்து கஷ்டப்படணும், நான் என்னோடய டிகிரி முடிச்சிடுறேன், என்னுடைய ஒர்க் முடிச்சிடுறேன், எனக்கான ஒரு இன்கம் வந்துச்சுன்னா நானே அதுக்கப்புறம் பார்த்துக்க போகிறேன் ஃபினான்ஷியலாக.
அவங்களும் என்ன டிபெண்ட் பண்ணிடல, அவங்களும் ஒரு இன்கம் பார்க்குறாங்க. அவங்க லவ் பண்ண வேணாம் சார், லவ் பண்ணால் சரி வராது. உங்களுக்கு லவ் பண்றதுல பயம் இருக்கு, கரெக்டா? ஆமாங்க சார், கண்டிப்பாக. அதானே பயம் உங்களுக்கு. ஆமா. நீங்க மனதளவுல அந்த காதலுக்கு தயாரே இல்லை. ஆமாங்க சார். நீங்க சும்மா ஃபினான்ஸ்னு ஒரு பொய்யான காரியத்தை சொல்றீங்களே தவிர அது காரியமா தான் நீ கேட்டிருப்பீங்க. அந்த பையன் என்னம்மா பண்றான், அவன் ஃபேமிலியில் என்னம்மா இருக்காங்க, நாளைக்கு நீ கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் நீ எதையுமே கேட்க தயாராக எப்பவுமே புரிஞ்சு போச்சு, அது காரணம் இல்லை, சும்மா சொல்றீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சின்ன வயசு லவ் வந்து நல்லா இருக்காது சார். இல்லை ஆக்சுவலாக அது இல்லை. நீங்கள் டிப்பிக்கல் இந்தியன் பேரண்ட் மைண்ட் செட்டில் இருக்கீங்க. இந்தியன் பேரண்ட்டோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா, நான் உன்னை படிக்க வச்சு, நான் உனக்கு எல்லாமே பண்ணி, நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டி, காலேஜ் ஃபீஸ் கட்டி, உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து, உனக்கு மேக்கப் வாங்கி கொடுத்து, இவ்வளவும் பண்ணி வைக்கிறேன். நீ வந்து நான் சொல்கிற கேம இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணுறீங்கிறது இந்தியன் பேரண்ட்டோட மைண்ட் செட்டு. அந்த மைண்ட் செட் தான் உங்களுக்கு இருக்குது சார். குழந்தை பிறந்ததுலேருந்து இந்த பொம்மை வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும், இதுதான் இது நான் சொன்னேன். பண்ணா நல்லா இருக்கும். அப்போ உங்களுக்கு நல்லது தான் சார் நாங்கள் செய்வோம், நல்லது தானே செய்வோம், கெட்டது செய்ய போகிறது இல்லைல்ல. அவங்க வந்துட்டு சொல்றாங்க இல்லைங்களா, உனக்கு இதுதான் நல்லா இருக்கும், உனக்கு இது நல்லா இருக்காது அப்படின்னா எந்த மாதிரி பையனை லவ் பண்ணணும், எந்த மாதிரி பையனை லவ் பண்ணக்கூடாதுன்னு தானே சொல்லி கொடுக்கணும். நீ லவ்வே பண்ணக்கூடாதுன்னு எப்படி சொல்றாங்க? நான் 100% நான் சொல்லி கொடுத்துருக்கேன் என் அப்புறம் பொண்ணுக்கு. என்ன? நான் சொல்லி கொடுத்துருக்கேங்க எப்படி இருந்தா எப்படி லைஃப் இருக்கும் ஆ அப்படிங்கிற மாதிரி நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேங்க. ஓகே. ஆனால் வாழ்க்கை தான் நீங்கள் தான் பிடிச்சி கொடுப்பீங்க. ஆமாங்க சார். எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்க சார், எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஆனால் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கோ. என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஃபினான்ஷியலாக வந்து யாரை நம்பியும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. சரி. இப்போ உனக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி ஹஸ்பண்டாகவே இருந்தாலும் அவங்கள டிபெண்ட் பண்ணி நீயே இருக்கக்கூடாது. சுதந்திரமா இருக்கணும். Okay. எல்லாமே நீ தான் பண்ணிக்கணும். ஆனால் வந்து நான் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணுவேன். நீங்கள் லவ் பண்ணிட்டீங்களா, ஆக்சுவலாக என்ன பண்ணுறீங்க? இப்போ லவ்வெல்லாம் இல்லை, நான் ஸ்கூல் படிக்கிறப்ப கேட்டேன். இந்த மாதிரி டாக் வரப்போ ஓகே லவ் மேரேஜ் பண்ணட்டான்னு கேட்டப்போ, இல்லைம்மா இப்போல்லாம் பண்ணாத, இம்மெச்சூராக இருக்கு நீ, இப்போல்லாம் வந்து இப்போ நீங்கள் இப்போ பசங்க என்ன சொன்னாலும் நீ அப்படியே நம்பிடாத, இன்னும் இம்மெச்சூராக தான் இருக்கு நீ அப்படின்னே சொல்லி வச்சுட்டாங்க. இப்போ நான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன், ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அதே தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நான் தெரிஞ்சுட்டேன், இல்லை நம்மளுக்கும் தெரியுது, நம்மளுக்கும் ஸோ தெரியுது ஓகே, இப்போ நீங்கள் லவ் பண்ணுற இடத்துக்குலாம் நகர்ந்துருக்கீங்க. ஆனால் அம்மாக்கா யோசிக்கிறீங்க வேண்டாம் அப்படின்னு. இப்போ அப்படின்னாலும் அந்த ஸ்டேஜ் இப்போ பேசுகிறப்போ எனக்கு அந்த லவ் வரல. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இப்போ நான் எதாவது பசங்க கிட்ட பேசினாலும் எங்கள் அம்மா பேசி வீட்டுக்கு கூப்பிட்டுறாங்க, அவங்க கிட்ட வேலை வாங்கிறாங்க. மாஸ்டர் பிளான். அப்பதாங்க சார் தெரியும் என்ன பண்றாங்கன்ட்டு. ஆனால் சரியான மாஸ்டர் பிளான்மா. எல்லாத்தையும் வீட்டுக்கு கூப்பிட்றாங்க சார், எல்லாத்துக்கிட்டையும் வேலை வாங்கிடுறாங்க. என்ன வேலை வாங்குவாங்க? எல்லாம் பீரோ நகர்த்தி வைம்பாங்க, சிலிண்டர் எடுத்து வைம்பாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இனிமேல் இந்த பொண்ணை லவ் பண்ணு ஒருத்தர் நினைச்சான்னா வீட்டுக்கு வந்தாலே வேலை வாங்குவாங்க, இந்த பக்கமே போகக்கூடாதுன்னு அவன் பயம் வரணும். அப்படி நினைச்சிடுறாங்க. அது நான் சொல்ல மாட்டேன், எங்க அம்மா தான் சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? ரசிச்சீங்கல்ல, பண்ணு ரசிச்சீங்கல்ல. நான் கேட்க முடியாது, எங்க அம்மா கேக்குறாங்கன்னு நினைச்சிட்டு அப்படியே ஓரமா நின்னு எல்லாரும் தொல்லனே நினைச்சு, ஐயோ வீட்டுக்கு போனா சாமி வேலை சொல்லியே கொல்லுவாங்க அப்படி ஆமா, நினைச்சிடுறாங்க. அப்படிதான் அந்த இது அளவுக்கு பண்ணுவா. அதுக்கு தகுந்த மாதிரி வெளியிலயே போய் என்ஜாய் மட்டும் பண்ணுவாங்களே. வெளியில போனோம் அப்படின்னம்னா நாங்களும் கூட போவோம். இல்லம்மா, கூட போவோம், கூட வருவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வருவாங்க. நான் வரலன்னு சொன்னாலும் அவங்க தான் கூப்பிடுறாங்க. சரி அவங்க அப்படி ஆயிடுறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிடுறாங்க. அவ-